வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்பொங்கல். வெண்பொங்கல்னால எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், நெய். பச்சரிசி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு சேர்க்க போகிறேங்க. இது கூடவே பாசி பருப்பு 1 டம்ளர் அளவு இப்போ சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பாசி பருப்பு சேர்த்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரிசியும் பாசி பருப்பும் நல்லா இந்த அளவுக்கு ஊறி இருக்குங்க. இப்போ நாம் இதை 2 தடவை அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பொங்கலை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரிசி 2 டம்ளர், பாசி பருப்பு 1 டம்ளருங்க. மொத்தம் சேர்த்து 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. நம்மளுக்கு பொங்கல் குழைய வரணும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா 3 டம்ளர் சேர்க்குறேங்க. இப்போ தண்ணி கொதி வரட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்ப்போங்க. நம்ம இது கூட சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். பச்சரிசியெல்லாம் நம்மளுக்கு அடி பிடிக்குங்க. நம்ம அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா திட்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மிளகு 2 ஸ்பூன். இப்போ இந்த மிளகெல்லாம் நம்ம லேசாக நெய்யில் வறுத்துக்கலாங்க. மிளகை நம்ம இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாங்க. லேசாக தட்டி 1 பாதியமாகவும் சேர்க்கலாம். பொங்கலுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நெய்யில் நல்லா வதக்கலாங்க. முந்திரியெல்லாம் லேசாக கலர் வரட்டும். இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நாம் இந்த பொங்கல் கூட சட்னி சாம்பாரும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.